வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் உமாதேவியாக சக்தியின் அவதாரமாக அவதரித்து பூலோகத்தில் மக்களுக்கு சக்தியின் இறையருள் பெற்று வளமுடன் வாழ வழிபாடு முறைகளை பின்பற்றுவது நல்லது. அனைவரும் ஆடிப்பூரம் என்றால் ஆண்டாள் அவதாரத்தினை மட்டுமே எண்ணுகிறார்கள். சக்தியின் ரூபமாக பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் சக்தியின் அவதாரங்கள் மகிமைகளை பற்றி அறிவோம். ஆடிப்பூரத்தின் நாயகியான வைகுந்தத்திலிருந்து பூலோகத்தில் பெரியாழ்வாரின் வேண்டுதலுக்கு இணங்கி மகாலட்சுமி ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்து பெரியாழ்வார் நந்தவனத்தில் தத்துப்புள்ளையாக வளர்ந்து கண்ணனை பாடி புகழ்ந்து நந்தவனத்து மலர்களை கொண்டு பூமாலையுடன் பாமாலையாக திருப்பாவையினை பாடி கோதையாக வளர்ந்து தான் சூடிய மலர்கள் கொண்டே மாலையாக கண்ணனுக்கு சூட்டி வந்தது சூடிக் கொடுத்த சொருக்கடி எனவும் பெரியாழ்வார் ஆண்டாள் என வைணவத்தின் 16 ஆழ்வார்களில் 2 ஆழ்வார்களை தந்த இவ்விடத்தில் ரங்கநாதரை ரங்க மன்னராக கோதையை மணந்து சிறப்பு. ஆடிப்புறத்து மங்கையான ஆண்டாள் அவதரித்து பூரம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆடிப்பூரத்தின் முளைக்கட்டு திருவிழாக மீனாட்சி அம்மனை சிறு பெண்ணிலிருந்து பருவ வயதை அடையும் பெண்ணான ருது காலமான என்பதனை கொண்டு திருவிழாவாக கொண்டாடுவதாக ஐதீகம். அன்றைய தினம் மீனாட்சி அம்மன் கமல வாகனம் மற்றும் தங்க கிளி வாகனத்தில் தோன்றி காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சி. மயிலை கற்பகாம்பாள், விரை மலர் குள் வள்ளி, மறை மலர் பதவள்ளி, கற்பகவள்ளி ஆகிய அம்பாள் வடிவங்களுடன் வளைகாப்பு உற்சவம் நடைபெறுவதுடன் சந்தன காப்பு அலங்காரத்துடன் கற்பகம்பாள் கந்தருவி வாகனம் என்னும் தெய்வீக பறவையின் வாகனத்தில் தோன்றுவது தெய்வீக தன்மையை கொண்டதாக விளங்குகிறது. நாகை நீலாயதாட்சி அம்மன் ஆடிப்புறத்தலம்மன் என்ற பெயருடனே அழைக்கப்படுகிறாள். நீலாயதாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் தோன்றி மாடவீதியில் உலா வருவது விசேஷம். திருவாரூர் கமலாம்பாள் ஆடிப்புறத்தென்ற ஆடித்தேர் ஆரோரா தியாகேசா கமலாம்பா என்ற கோஷத்துடன் கமலாம்பாள் தேரை பெண்களை வடம் பிடித்து இழுத்து வருவது சிறப்பு. திருக்கருகார் கர்ப்பரக்ஷாம்பிகை ஆடிப்புறம் திருவிழாவில் வளையல் அலங்காரத்துடன் தேவி மகோத்மியம் பாராயணம் செய்து வழிபட்டு வருவது விசேஷம். கருவை காத்து குழந்தை பாக்கியம் தரவள்ள கூடியவள் கர்ப்பரக்ஷாம்பிகை. திருநெல்வேலி காந்திமதி அம்மன் ஆடிப்புறம் திருவிழா நிகழ்ச்சியில் ஆடி முளைக்கட்டு வளைகாப்பு திருவிழா கொண்டாடப்படுகிறது. கோயில் கொடிமரத்தில் அம்மாள் அஸ்திர தேவியாக தோன்றி நவ கலசங்கள் பூஜை செய்து கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு வளைகாப்பு உற்சவத்தில் காந்திமதி அம்மன் நிறை மாத கர்ப்பிணிய பெண்ணாக தோன்றி வளையல் அலங்காரத்துடன் பெண்களுக்கு வளையலையே பிரசாதமாக வழங்கப்படுவது தனிச்சிறப்பு. சென்ற ஆண்டு ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்தினை ஒட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் திருக்கோயில் மற்றும் வடபத்த சயன பெருமாள் கோயில் உழாரப்பனை காஞ்சி பரத கைங்கரிய சேவையாளர்களுடன் ஏற்று நடத்தியதும் அன்றைய தினம் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு கிடைக்கப்பெற்ற கூரத்தாழ்வார் நந்தவனத்தை சுத்தம் செய்தும் பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களில் பிறவி பேறு பெற்ற பெரும் புண்ணியமாக கருதுகிறோம். நன்றி.